பெண்கள் முன்னாலேயே ஆண்களின் ஆடைகளெல்லாம் கவிழ்த்து இவர்கள் யார் என்று எந்த மதத்தைச் சேர்ந்தது என்று கண்டு பெண் மனைவி முன்னாலேயே சுடப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் என்பது நம் அனைவரையுமே இல்லை, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனித இனத்திற்குமே விடப்பட்ட சவாலாக, ஈவு இரக்கமற்ற செயலாக இருந்தது என்பதை நாடு அறியும், நாமும் அறிவோம். அதற்கு தக்க பதிலடி கொடுக்கிற வகையில் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாகிஸ்தான் உள்ளே சென்று, நமது எல்லையிலிருந்து 100 கிலோமீட்டர் உள்ளே சென்று லாகூர், ராவல்பிண்டி போன்ற விமானப்படை தளங்களை எல்லாம் தாக்கி அவர்கள் தகவல் தொடர்பு இல்லாத அளவுக்கு துண்டிக்கப்பட்டது என்பது நாம் தெரியும். அதுபோல வாகா எல்லையில் இனிமேல் யாரும் இருக்கக்கூடாது, போகக்கூடாது என்பதையெல்லாம் பாரத நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்தார்கள். பாகிஸ்தான் உள்ள ஒவ்வொரு பாகிஸ்தானும் இந்தியாவில் யாரும் இருக்கக்கூடாது, உடனடியாக அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த நாட்டிற்கு அனுப்பப்பட வேண்டும். இங்கே உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தில் உள்ள அனைவருமே உடனடியாக காலி செய்து பாகிஸ்தான் போக வேண்டும் என்று நடவடிக்கை எடுத்து, அதன் பிறகு அந்த நடவடிக்கையின் வாயிலாக சிந்து நதி பாகிஸ்தானுக்கு செல்லக்கூடாது என்பதை அதையும் தடை செய்து, பெண்கள் வடித்த கண்ணீருக்கு இன்றைக்கு நீதி நிலைநாட்டிய மாண்புமிகு பாரத நரேந்திர மோடி அவருடைய